ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாதத்தே கஸ்யசித் பாபம் ந சைவ சுக்ருதம் விபுः அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான கர்ம சந்நியாசத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு முன்னால ஸ்லோகத்தில் சொன்னார், அதாவது ஆத்மா செயல் புரிய வேண்டும் என்கின்ற தன்மையையோ செயல்களையோ செயல்களுடைய விளைவை அனுபவிக்கும் தன்மையையோ படைக்கவில்லை. எல்லாம் மாயினால்தான் செயல் புரிபவன் என்பதையும் செயல்களையும் செயல்களின் பலனை அனுபவிக்கும் தன்மையையும் படைக்கிறது. தூய உணர்வாகிய பரமாத்மாவை சார்ந்திருந்து மாயாசக்தி தான் செய்கிறது. உண்மையில் பிரம்மம் இதை செய்யவில்லை. பிரபுனர் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். அதை கொஞ்சம் விளக்கி சொல்றார். ஆத்மா விபுகு, விபுகுன்னு சொன்னா விசேஷேண பவதி, எல்லாவற்றுக்கும் மேலாக சிறப்புற்று விளங்குவதைத்தான் விபுகுன்னு ஆத்ம சைதன்யத்தை சொல்றார். கஸ்யசித்து பாபம் ந ஆதத்தே, எந்த விதமான பாபத்தையும் யாருடைய பாபத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை. பாபம் கிடையாதுன்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு பாபம் இல்லை, பாபத்தோட பலனாகிய துன்பமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா துன்பத்தையும் இன்பத்தையும் நாம தான் அனுபவிக்கிறோம், அதை வேடிக்கை பார்க்கிறோம். வேடிக்கை பார்க்க கத்துக்கிறது தான் ஞானம். ஆனா நான் துன்பமாகவே இருக்கேன்னு சொல்லி அதோட இணைச்சிக்கிறதுல தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வருகிறது. ஏன்னா நான் துன்பத்தையும் பார்த்திருக்கேன் இன்பத்தையும் பார்த்திருக்கேன்னு சொல்ற போது அதுக்கு வேறானவர்கள் தானே நாம. உண்மையிலே ஆத்மஸ்வரூபமாகிய நாம் பாபத்துக்கும் பாபத்தினுடைய பலனாகிய துன்பத்துக்கும் சாட்சியாகத்தான் இருக்கோம். ஆனா இந்த உண்மை தெரியாததுனால நான் பாபி நான் புண்ணியசாலின்னு சொல்லிக்கிறோம். இந்த ஸ்லோகம் அதை நீக்குகிறது. நாதத்தே கஸ்யசித் பாபம், கஸ்யசித்து பாபம் ந ஆதத்தே, யாருடைய பாபத்தையும் இந்த ஆத்மா ஏற்றுக்கொள்வதில்லை, கிரகிப்பதில்லை. அப்படின்னா எனக்கு பாபம் இல்லைன்னு அர்த்தம். நச்சைவ சுக்ருதம் விபுகு, புண்ணியத்தையும் இந்த ஆத்மா ஸ்வீகரித்துக் கொள்வதில்லை. ந ஆதத்தேன்னா ஏற்றுக்கொள்வதில்லை, அனுபவிப்பதில்லை அப்படின்னு அர்த்தம். அது அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறது. புண்ணியத்தையும் பாபத்தையும் செய்யற மாதிரியும் புண்ணியத்தையும் பாபத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இதை ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும், தப்பா புரிஞ்சுக்க கூடாது. உலகியல் நோக்கில் நாம பாபத்தை செய்யக்கூடாது, புண்ணியத்தை தான் செய்யணும். ஆனா நமக்கு நான் புண்ணியத்தை பண்ணிட்டேங்கிற கர்வமோ பாபத்தை பண்ணிட்டேனேங்கிற குற்ற உணர்ச்சியோ ஒரு நிலையில நமக்கு நீங்கி ஆகணும். அதற்காக இந்த உபதேசம் பண்ணப்படுகிறது. இதை மிக ஜாக்கிரதையாக இந்த கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆத்மாவுக்கு புண்ணிய பாபம் இல்லை, ஆத்மாவுக்கு கர்த்திருவமோ போக்திருத்துவமோ இல்லை, செயல் புரியும் தன்மையோ அதனுடைய பலன்களை அனுபவிக்கிற தன்மையோ இல்லை. உலகியல் கோணத்தில் பார்த்தா நாம் எல்லாரும் காரியம் பண்ற மாதிரியும் அதோட பலனை அனுபவிக்கிற மாதிரியும் இருக்கு. ஆழ்ந்த தத்துவத்தினுடைய நோக்கத்தில் பார்க்கும்போது நாம எந்த செயலையும் புரியறதில்லை, செயலின் பலன்களையும் அனுபவிக்கிறதில்லை. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற கோணத்தில் நாம என்ன செயலை செஞ்சாலும் அனுபவிச்சாலும் அதனுடைய ஆழமான தன்மையை பார்க்கிற போது இது ஒரு தோற்றம்ங்கிறத உணரணும். ஆனா இதை நிறைய பேர் உணர்றதில்லைங்கிறத அடுத்த வழியில சொல்றார். அஜ்ஞானேன் ஆவிருத்தம் ஞானம், இந்த உண்மையை அறிவானது அறியாமையினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணினாத்தான் இந்த உண்மை விளங்கும். எத்தனையோ பேருக்கு நம்ம எடுத்து சொன்னாலும் புரியறதில்லை. அவர்கள் தங்களை உடம்பாகவே நினைக்கிறார்கள். வேதாந்தம் இன்னும் ஆழமா போகிறது. தன்னை உயிராக கூட இங்க கருதக்கூடாது, தன்னை தூய உணர்வாக உணர வேண்டும் என்று உபதேசம் பண்ணுகிறது. அந்த அர்த்தத்தை தான் இங்கே சொல்லுகிறது. இந்த உண்மையான அறிவானது இந்த உண்மையை பற்றிய அறியாமையினால் மறைந்திருக்கிறது. அதனால என்ன பண்றோம்னா தேன முஹ்யந்தி ஜந்தவஹா,
தேன, தேனன்னா இந்த இடத்துல அதனால் அர்த்தம். அதனால்னா அந்த அஜ்ஞானத்தினால், ஜந்தவஹா இந்த சரீரத்திற்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் தங்களை பற்றிய உண்மையை உணராமல் முஹ்யந்தி, முஹ்யந்தின்னு சொன்னா மயங்கி போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையெல்லாம் உண்மையை நினைத்து கொண்டு, இந்த இன்ப துன்பங்கள்லாம் சத்தியம் நினைத்து கொண்டு, அதுக்கான பரிகாரங்களையும், அதே சமயம் இன்பம் இருந்தால் ரொம்ப துள்றதும் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக துன்பத்தில் துடிச்சு போறதும் இன்பத்தில் துள்றதும் மோகம்தான். துடிப்பதும் துள்ளுவதும் மயக்கம், அறியாமையின் விளைவு அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபு அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓம்